எல்லோரும் வந்துட்டு கிளாஸ் போடுங்க, ஷெட்யூல் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஷெட்யூல் போடுறதோ கிளாஸ் போடுறதோ வந்துட்டு ஒரு கஷ்டமான வேலை கிடையாது. நான் போட்டுருவேன். பட் இருந்தாலும் வந்துட்டு இன்னுமே எனக்கு வந்து லெட்டர் வரல. லெட்டர் வந்தால் எங்கே போய் ஒர்க் பண்ணணும், அது ரொம்ப தூரமாக இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. அதனால் நான் ஒரு வேளை ட்ராவல் பண்ணி போகிறதா இருக்கலாம், இல்லை அங்கே போய் நான் தங்கி ஒர்க்குக்கு போகிற மாதிரி இருக்கலாம். அதனால் நான் ஒரு ஷெட்யூல் போட்டு அந்த ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதை நான் பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு தான் வந்து பெரிய பிரச்சனையாயிடும். அதனால தான் வந்து எய்மை வந்து நான் ஃபாலோ பண்ண சொன்னேன். எய்மில் வந்து ஆல்ரெடி எல்லாமே ரெக்கார்டட் வீடியோவாக உங்களுக்கு இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஏன் வந்து வீடியோ போடாமல் எய்மை ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து 2 இயர்ஸ் தான் வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸு. அதனால் வந்து என்னால் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து கிளாஸை கொடுக்க முடியுமா அப்படின்ற டவுட் எனக்கே இருக்குது. ஆனால் எய்மில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 10 to 20 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் தான் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அதனால் வந்து அவங்க வந்து பர்ஃபெக்டாக எடுத்திருப்பாங்க. அதனால தான் வந்து உங்களை அங்கே ஃபாலோ பண்ண சொல்கிறேன். இப்போது கிளாஸ் போடுறதோ வீடியோ போடுறதோ எனக்கு தான் பெனிஃபிட். நான் வீடியோ போட்டு வியூஸ் வருது அப்படின்ற பட்சத்தில் அதை நான் போட்டலாம். பட் இருந்தாலும் ஒரு ஷெட்யூல் போட்டு கண்டினியூஸாக கடைசி வரைக்கும் கொடுக்க முடியாத பட்சத்தில் அது உங்களுக்கு தான் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்கள் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிட்டு டக்குன்னு வந்து ஏதோ ஒரு காரணங்களால் என்னால் நிறுத்தி வச்சுட்டேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். ஏன்னா வந்து நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் அது நான் வந்து ஷெட்யூல் போட்டு டெய்லியும் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கிளாஸ் போட்டு டெஸ்ட் போட்டுருந்தது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஒர்க்கில் போய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் ஷெட்யூல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் எய்மை ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாமே வந்து அங்கே ரெக்கார்டட் கிளாஸாக இருக்கும். அதில் கீழே வந்து உங்களுக்கு எல்லாத்திலுமே வந்து பிடிஎஃப் இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிடிஎஃப்லாம் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி போட முடிஞ்சால் போடுறேன். அதே மாதிரி வந்து வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சா கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜாகிரபி, அதாவது புவியியல் வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். புவியியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 கேள்விகள் தான் இருக்குது. அதனால் வந்துட்டு நம்ம ரொம்ப அதுக்கு ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் வந்து 10th புக்கை படிச்சிருங்க. 10th புக் வந்து ஒரு 7 யூனிட் இருக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாகவே முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஒரு 4 கேள்விகள் கிட்ட வந்து போட்டலாம். அதுக்கப்புறம் போடணும் 5 கேள்விகள் போடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 12th கொஞ்சமும் அதுக்கப்புறம் லோயர் ஸ்டாண்டர்டில் கொஞ்சமும் இருக்கும். அது வந்து எல்லாத்தையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நான் வேர் டு ஸ்டடியில் அதை கொடுக்க பார்க்குறேன். எது இம்பார்ட்டண்ட்டோ அது. இப்போதைக்கு வந்து நான் எப்படி வந்து நோட்ஸ் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த நோட்ஸை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து ஜாகிரபியோட வந்து சிலபஸ். நான் எப்போவுமே வந்து நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஃப்ரண்ட் பேஜில் அதோட சிலபஸ் வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் வந்துட்டு நான் சேர்த்து எழுதிடுவேன். இதுதான் அதோடைய சிலபஸ். நீங்களும் அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் பேஜில் சிலபஸை எழுதிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் எழுதி வச்சுருப்பேன். இப்போ புவியியல் அமைவிடம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இயற்கை அமைவுகள் இருக்கும். இப்போ புவி வந்து என்ன வடிவம், அதுக்கப்புறம் வந்து யார் வந்து புவியியலின் தந்தை அப்படின்ற மாதிரி எழுதிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லேட்டிடியூட், அச்சக்கோடுகள் வந்து எப்படி இருக்கும், வட துருவத்தில் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு தென் துருவத்தில் எப்படி இருக்கும், அதாவது நார்த் போலில் எப்படி இருக்கும், சவுத் போலில் எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கோடுகள் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸும் எழுதியிருக்கேன். எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா தீர்க்க கோடுகள் அப்படின்றத நான் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி தான் வந்துட்டு நான் எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமிங்கெல்லாம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே நீங்கள் எழுதிக்க வேண்டியதான். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுத வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை கண்டங்கள் இருக்குது அப்படின்றதையும் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்டத்துலேயும் வந்துட்டு என்ன ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்றது நம்ம ஓரலாக எழுதிக்கலாம். ஏன்னா வந்து இது பேசிக்காக ஒரு ஜிகேவாக தெரிஞ்சிக்க வேண்டிய இது தான் இருக்கும். இதை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அப்படியே ஒவ்வொரு கண்டத்துலேயும் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் எழுதியிருப்பேன். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணக்கூடாத தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஏன்னா இது வந்து வேர்ல்டு மேப்பு. இதில் வந்துட்டு நான் முதல்ல வந்து கண்டங்களையும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான டெசர்ட்டு அந்த மாதிரி எல்லாம் எழுதி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டோமெல்லாம் வரும், புயல் அதை பற்றியெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த இடத்துல எப்படி புயல் வரும் அப்படின்ற மாதிரியும் வெப்ப நீரோட்டமும் குளிர் நீரோட்டமும் இருக்கும். இது எல்லாத்தையும் நான் ஒரே மேப்பில் எழுதிட்டேன். சரி யாரா இன்னொரு மேப் வரைஞ்சி எழுதிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே வந்து மேப்பை வரைஞ்சி தான் படிப்பேன். எல்லோரும் வந்து மேப்பை வச்சு படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம வச்சு படிக்கிறத விட வரைஞ்சி படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை ஒரு 2 மேப்பாக வரைஞ்சிருக்கணும். பட்டு யார் வந்து வரைகிறது அப்படின்ற மாதிரி நான் ஒரே இடத்துல எல்லாத்தையும் சேர்த்து எழுதிட்டேன். அந்த மாதிரி தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. எழுதிட்டு பாலைவனம் எழுதுறீங்க, அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரி எழுதுறீங்க, வெப்ப நீரோட்டம் குளிர் நீரோட்டம் எழுதுறீங்கன்னா அது ஒன்றா எழுதிருங்க. அதுக்கப்புறம் ஸ்டோம் எழுதுறீங்கன்னா அது கொஞ்சம் தனியாக ஒரு மேப்பை போட்டு நீங்கள் எழுதிருங்க. இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பெருங்கடல்கள் எத்தனை இருக்குது, அதில் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இந்த பென்சில்லாம் வந்து நான் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டாக இருக்கும். ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி எழுதுன்னு தான் இருக்கும். ஒரு சிலது வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எழுதியிருப்பேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா மேலே எழுதியிருக்கிறது வந்துட்டு தமிழ்நாட்டுடைய வட அச்சம், அதுக்கப்புறம் இந்த கிழக்கு தீர்க்கம் அப்படின்ற மேலே இருக்கிறது. கீழே இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட
சரி, ரெண்டும் ஒரே இடத்துல எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து ரீகால் பண்ணிக்கலாம், டவுட்டும் வராது. இது பார்க்கும்போது அதையும் படிச்சுப்போம், அது பார்க்கும்போது இதையும் படிச்சுப்போம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய டீட்டெயில்ஸ், பரப்பு எவ்வளோ இருக்குது, மக்கள் தொகை எவ்வளோ இருக்குது, எவ்வளோ பெருசு நாடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீர் எல்லை எவ்வளோ, அதுக்கப்புறம் நில எல்லை எவ்வளோ அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு தென்முனை எது, வடமுனை எது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்துட்டு மேக்ஸிமம் எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து லென்த்து. இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 கண்ட்ரியோட நமக்கு பவுண்டரி லைன் இருக்கும். அந்த பவுண்டரி லைனுக்கு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு வந்து நேம் இருக்கும். அந்த நேம் எழுதி வச்சுருக்கேன். இது தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா பொறுத்துக்களை அந்த மாதிரி ஈஸியாக கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடகரேகை எந்தெந்த மாநிலம் வழியாக வந்து கிராஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இயற்கை அமைவு பிரிவுகள் வந்துடும். இதில் வந்து நமக்கு தெரிஞ்சது தான், இது ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கும். வடக்கு மலைகள் இருக்கும், சமவெளிகள் இருக்கும், பீடபூமியில் இருக்கும். அது எல்லாமே ஒரு பேசிக்காக ஒரு மேப் வரைஞ்சி போட்டாச்சு. அதுக்கப்புறம் வடக்கு மலைகளில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன். மேக்ஸிமம் வந்து ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதியிருப்பேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நார்த்தில் இருக்கிறத நார்த்தில் எழுதியிருப்பேன், சவுத்தில் இருக்கிறத சவுத்தில் எழுதியிருப்பேன். இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மேற்கு சைடு. நம்ம இப்போ நோட்டை பேஸ்ட் பண்ணி ஒரு புக்கை எப்படி பார்த்து படிக்கும்போது இது வந்து மேற்கில் இருக்கும். சிந்து சமவெளி அப்படின்றது மேற்கில் எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கிழக்கு பார்த்திங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா எழுதியிருக்கேன். ஏன்னா நம்ம படிக்கிறது வந்து ஞாபகம் இல்லைன்னா கூட நம்ம இந்த சைடு எழுதியிருந்தோம் அப்படின்னு நம்ம ரீகால் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு எழுதியிருக்கோம்னா அப்போ அது வந்து மேற்கு சைடு இருக்குது. ரைட் சைடு எழுதியிருக்கோம் அப்படின்னா அது வந்து கிழக்கு சைடு இருக்குது. அதுவே வந்து நோட்டில் டாப்பில் எழுதியிருக்கோம், மேலே எழுதியிருக்கோம் அப்படின்னா அது நார்த்து சைடு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே எழுதியிருக்கேன் அப்படின்னா அது வந்து சவுத் சைடு இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து ஜாகிரபி நோட்ஸ் எழுதியிருப்பேன். ஏன்னா நம்ம ஒழுங்காக ரீகால் பண்ணலைன்னா கூட நம்ம இந்த சைடு எழுதியிருந்தோம் அந்த சைடு எழுதியிருந்தோம் அப்படின்றத வச்சு நம்மளால் வந்துட்டு ஈஸியாக வந்து நம்மளால் அந்த கொஷினை வந்து அப்ரோச் பண்ணி போட முடியும். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், வடக்கு யூரேசியா, வடக்கு மேலே வருமா, அதனால் மேலே போட்டிருக்கேன். தெற்கு பார்த்திங்க அப்படின்னா கீழே கோண்ட்வானா அப்படின்றத கீழே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் டெத்திஸ் அப்படின்ற ஆறு போவோம். அது இணைஞ்சு தான் வந்து இதாகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் நமக்கு டீட்டெயில்ஸு. அதனால் அதை மேலே அதுக்கப்புறம் கீழே அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். இந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் எழுதியிருப்பேன். பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இமயமலையை 3ஆக பிரிப்பாங்க. அது என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பீக்கு. இது பீக்கில் வந்துட்டு எல்லா பீக்கும் எழுதியிருப்பேன், எவ்வளோ மீட்டரில் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே எழுதியிருக்கேன். அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மலைவாழ் இடங்கள் வந்துடும். அதெல்லாம் ஷிம்லா, முசோரி அது எல்லாமே எழுதியிருக்கேன். அது வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்ற மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த ஸ்டேட்டோடைய நேமை பென்சிலில் எழுதியிருக்கேன். எந்த ஸ்டேட்குள்ளே வருது அப்படின்றத நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காசி, ஜெயந்தியா மலைகள்லாம் வரும். அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா அடுத்து கணவாய், என்னென்ன கணவாய் இருக்குது அதெல்லாமே நீங்கள் வந்து அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஒரு மைண்ட் டயக்ராம் மாதிரி போட்டு மனவாரை படம் மாதிரி போட்டு எழுதிக்க வேண்டியதான். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தான் பார்த்தோம் இல்லைங்களா, பீக்கில் வந்துட்டு பிளாக்ல எழுதியிருக்கிறதெல்லாம் வந்து இந்தியாவோட பீக்கு, ப்ளூவில் எழுதியிருக்கிறதெல்லாம் வந்து நேபாளோட பீக்கு. மொத்தம் எத்தனை பீக்கு இருக்கோ அந்த பீக்கு எல்லாத்தையுமே எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து சமவெளிகள் வந்துட்டு நமக்கு பார்த்திங்க அப்படின்னா எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது, அது எந்தெந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க, இது எல்லாமே அந்த டீட்டெயில் எல்லாமே எழுதியிருப்பேன். நிறைய பென் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பென் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே நமக்கு வந்து கொஞ்சம் புரியறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ராஜஸ்தான் சமவெளி, பஞ்சாப், ஹரியானா சமவெளி, அதை வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சிருப்பாங்க. இது வந்து ரீஜன் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே அதே மாதிரி நம்ம எழுதிக்க வேண்டியதான். இங்கே வந்து பாலைவனத்தோடைய டீட்டெயில்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பீடபூமியே நமக்கு தெரியும். இங்கே பார்த்திங்க அப்படின்னா மத்திய உயர்நிலையங்கள், அதுக்கப்புறம் தக்கான பீடபூமின்னு நர்மதா வந்து பிரிச்சிருக்கோம். அந்த டீட்டெயில் எழுதியிருக்கேன். இங்கே சொன்னோம் பார்த்திங்களா, உங்களுக்கு வந்து பீடபூமி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வடக்கில் எழுதியிருக்கேன், வடகிழக்கில் எழுதியிருக்கேன், வடமேற்கில், அந்தந்த டைரெக்ஷன்லேயே எது வருமோ அந்தந்த டைரெக்ஷனில் நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நிறைய டைம் படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 2-3 டைம் படிக்கும் போதே நமக்கு வந்து அது ஈஸியாக வந்து மனப்பாடம் ஆயிரும். அந்த லொக்கேஷன் நம்ம இந்த சைடு எழுதியிருந்தோம் அந்த சைடு எழுதியிருந்தோம் அப்படின்றத வச்சு நம்மளால் ஈஸியாக வந்து அந்த கொஷின் அப்ரோச் பண்ண முடியும். இந்த தக்கான பீடபூமிக்கும் அதே மாதிரி தான் எழுதியிருக்கேன். ஏன்னா ஜாகிரபியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். நமக்கு 5 கொஷின் தான், குறைவான டாபிக் தான் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அது நீங்கள் வந்து ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. கம்மியாக இருந்தாலுமே அதை நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு நம்மளால் வந்து ஈஸியாக மனப்பாடம் பண்ணிட முடியும். இது பார்த்திங்க அப்படின்னா கடற்கரை, சமவெளி, இதே மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் எல்லாமே எழுதியிருப்பேன். இது பார்த்திங்க அப்படின்னா தீவுகள் இருக்கும். தீவுகள்னால் இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு தான் வந்துட்டு லட்சத்தீவுகள் இருக்கும், ரைட் சைடு தான் வந்து அந்தமான் நிக்கோபார் இருக்கும். அதுலேயும் வந்து அந்தமான மேலே நிக்கோபார் கீழே எழுதியிருக்கேன் பார்த்திங்களா. ஏன்னா இந்த சென்டரில் வந்து 10 டிகிரி கால்வாய் வந்து அதை ரெண்டுத்தையும் பிரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஏன்னா அதை பார்க்கும்போது எனக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக எழுதிருங்க.
எப்போவுமே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டாபிக் முடியுது அப்படின்னா நான் வந்துட்டு நிறைய இடம் விட்டுருப்பேன் கீழே. இப்போ ஏதாவது மெர்ஜ் பண்ணலாம் அப்படின்னா இங்கெல்லாம் இடம் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, நிறைய இடம் கொஞ்சம் இருக்கும். ஏதாவது நமக்கு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஒரு வேலை கிடச்சிச்சுன்னா அதையும் தாண்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏதாவது கிடைக்குது அப்படின்னா இதை எழுதுறதுக்காக ஒரு 2 பேஜ் விட்டுருப்பேன். அதே மாதிரி நீங்களும் விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மான்சூனு, இதுவும் அதே மாதிரி தான் எழுதியிருப்பேன். சவுத் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டு, இது எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். இது நீங்கள் உங்களுக்கும் ஈஸியாக எழுதிருங்க. எல்லாத்தையுமே பிரித்து எழுத வேண்டியதான், உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்க வேண்டியதான். இப்போ பள்ளத்தாக்கு காற்று அப்படின்னா எப்படி வரும் அப்படின்றது எழுதியிருக்கேன். மலை காற்றுனா எப்படி இருக்கும் அப்படின்றது எழுதியிருக்கேன். அப்புறம் வடகிழக்கு பருவக்காற்று எந்த டைரெக்ஷனில் போவோம், தென்கிழக்கு பருவக்காற்று எந்த டைரெக்ஷனில் போவோம், இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். எல்லாமே எழுதிருங்க. ஏன்னா இது வந்து நம்ம நிறைய படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைம் வேஸ்ட்டு தான். 5 கொஷின், அதனால் கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு நோட்ஸ் எடுத்துகிட்டு இந்த நோட்ஸை வச்சு மட்டுமே படிக்கிற மாதிரி நோட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம புக்கை வச்சு மறுபடியும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஐசோ கிரைம்னா என்ன, ஐசோ ஹெல்லுனா என்ன, ஐசோ பார்னா என்ன, ஐசோ செல்லுலோ பார்னா என்ன அப்படின்றது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் லேயர்ஸு. இந்த லேயர்ஸுக்கு ஏற்ற மாதிரி எழுதி வச்சுருப்போம். ஒரு சில புக்கில் வந்து மாறி இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி எழுதியிருப்போம். ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இதிலே இருக்குது எனக்குமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறுகள், ஒவ்வொரு ஆறுக்குமே நான் தனியாக எழுதி வச்சுருப்பேன். இப்போ இந்த இமயமலை ஆறுகள் பார்த்திங்க அப்படின்னா இமயமலை ஆறுகளில் இது என்ன ஆறுடைய டீட்டெயில்னு பார்த்திங்க அப்படின்னா சிந்து நதியோடைய டீட்டெயில்ஸு, எந்த இடத்துல ஆரம்பிக்குது, எந்த மாதிரி வந்து பிரியுது, நார்த்துலேருந்து சவுத்துக்கு எந்த மாதிரி வருது, சிந்து வருது, ஜீலம் வருது, சினாப் வருது, ராவி வருது, அப்படியே எழுதி வச்சுருக்கேன். அப்புறம் எந்த ஒப்பந்தம் வந்து போட்டிருப்பாங்க, ஒரு ஒப்பந்தம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும், அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நமக்கு வந்து பிரிச்சிருப்பாங்க, அதையும் எனக்கு கீழே எழுதியிருக்கேன். அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா கங்கா நதி கொடுத்துருப்பேன். அதில் வந்து துணை ஆறுகள் அப்புறம் எவ்வளோ இது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு பிரம்மபுத்திரா. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தீபகற்ப ஆறுகள், நமக்கு கோதாவரி, மகாநதி, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆறும் எந்தெந்த இடத்துல போகுது, எந்தெந்த ஸ்டேட் வழியாக போகுது, அதோடைய துணை ஆறுகள் என்ன அப்படின்றது எல்லா டீட்டெயிலுமே நான் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாத்தையுமே தான் கொடுத்து வச்சுருப்பேன். இந்த மாதிரியே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைம் நோட்ஸ் எடுத்துருங்க. நோட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் நம்ம வந்து எல்லா எக்ஸாமுக்கும் படிக்கிறதுக்கு வந்து ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நீர்வீழ்ச்சிகள், அதாவது வாட்டர் ஃபால்ஸு, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பேன். மேப் போட்டு தான் எழுதியிருப்பேன். இந்த மாதிரி நீங்களும் தமிழ்நாடு மேப் போடுங்க, இந்தியா மேப் வந்துச்சுன்னா இந்தியா மேப் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நீர்ப்பாசன ஆதாரங்கள், இது வந்து கால்வாய் எங்கே இருக்குது, கிணற்று பாசனம், இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் டயக்ராம் போட்டு மேப்பு போட்டு எல்லாத்தையும் பிரித்து எழுதுருங்க. இது பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுக்கு நமக்கு வந்து டேமு, எந்தெந்த இடத்துல என்னென்ன டேம் கட்டியிருக்காங்க, அது எந்தெந்த வழியாக அந்த டைரக்ஷன் ஏரோ மார்க் மாதிரி ஒன்று போட்டிருப்பேன். அப்படி ஏரோ மார்க் மாதிரி போட்டிருக்கேன். அப்படி அந்த ஸ்டேட்டெல்லாம் வந்து அந்த டேம் வழியாக வந்து பயன்பெறுறாங்க அப்படின்ற மாதிரி புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதனால் அந்த டைரக்ஷன் போட்டிருக்கேன். இப்போது சர்தார் சரோவர் பார்த்திங்க அப்படின்னா நர்மதா நதி, அது குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்துக்கும் மகாராஷ்டிராவுக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த டைரக்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வந்து புரியுதோ அந்த மாதிரி எழுதுங்க. அடுத்தவங்க எழுதுறாங்க அப்படின்ட்டுலாம் அவசியமே கிடையாது. ஒரு சில இடத்துல நான்லாம் கிறுக்கி வச்சுருப்பேன், ஏன்னா அது எனக்கு புரியும், அது எனக்கு புரிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி. இது இந்தியாவுடைய டேமு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய டேமு. அதுக்கப்புறம் அது டேமில் என்னென்ன டிஸ்ட்ரிக் வழியாக பாயுது அப்படின்ற மாதிரியெல்லாம் எல்லா டீட்டெயில்ஸுமே எழுதி வச்சுருப்பேன். இதெல்லாம் ஒரு டைம் எழுதிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மண், என்னென்ன மண் இருக்குது, அதோடைய சத்துக்கள் என்னென்ன இருக்குது, என்னென்ன மண்ணில் என்னென்ன வளையும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் அது எழுதி வச்சுருப்பேன். செம்மண், வண்டல் மண், இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வறண்ட பாலைமண், இந்த மாதிரி நிறைய எழுதி வச்சுருப்பேன். அதனால் நீங்களும் வந்து பர்ஃபெக்டாக நோட்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இயற்கை வளங்கள்னு பார்த்திங்கன்னா இது டேமு வந்து எவ்வளோ தூரத்துக்கு பாயுது, எத்தனை மெகாவாட் அதில் நம்ம வந்து பவர் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இருக்கும். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு மினரல்ஸோடைய டீட்டெயில்ஸும் இருக்கும். தாமிரம், இரும்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ரோலியம், அதுக்கப்புறம் மைக்கா, இந்த மாதிரி சுண்ணாம்புக்கல், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மரபுசார் ஆற்றல், அணுசக்தி, அனல் சக்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேளாண் சார்ந்து, இது எல்லாமே வந்து தொழிற்சாலைகள், இது எல்லாமே வந்து மைண்ட் டயக்ராம் மாதிரி போட்டு வச்சுருப்பேன். ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடம் விட்டு வச்சுருப்பேன். நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வரும், அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த தொழிற்சாலைகளில் யார் யார் சப்போர்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி புக்கில் இருக்கும். அது வந்து எந்த இயரு எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் எழுதி வச்சுருக்கேன்.
இது பார்த்திங்கன்னா காடு மற்றும் வன உயிர்கள், காடு எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன காடு இருக்குது அப்படின்ற மாதிரி மேப் போட்டு மேக்ஸிமம் இப்படி தான் வந்து எழுதியிருப்பேன். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து வன உயிரினங்கள். வன உயிரினங்கள்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நேஷ்னல் பார்க் இருக்கும், அதுக்கு வந்து பறவைகள் சரணாலயம் இருக்கும், அது எல்லாத்தையுமே எழுதி வச்சுருப்பேன். அது வந்து எனக்கு வந்து அந்த ஏரோ மார்க்கெல்லாம் போட்டு வச்சுருப்பேன், சிம்பிளும் போட்டு வச்சுருப்பேன். க்ரீன் கலரில் இருக்குது அப்படின்னா அது யுனெஸ்கோ உயிர்கோள பட்டகம் 11, அதுக்கப்புறம் டார்க்கில் ரெட்டில் இருக்குது அப்படின்னா அது உயிர்கோளம் 18. ஏன்னா நமக்கு வந்து எழுதும் போது ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடும், அதனால் சிம்பிள் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி மரம் மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து தேசிய பூங்கா. இது கிளி மாதிரி இருக்குது, அது கிளின்லாம் சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் அது ஒரு பறவை மாதிரி இருக்கா, அது வந்து பறவைகள் சரணாலயம். இந்த மாதிரி வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு சிம்பிளாக நோட்டிஃபை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதை வந்து நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு தமிழ்நாடு வந்துடும். தமிழ்நாடும் இதே மாதிரி தான் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து எழுதி ஒழுங்காக நோட்ஸ் எடுத்து வச்சுருங்க. நோட்ஸ் வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு கடைசியாக வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உணவு பயிர்கள். இந்த உணவு பயிர்கள் பார்த்திங்க அப்படின்னா நெல், கோதுமை, சோளம், கம்பு, இது எல்லாமே எங்கெங்கே விளையுது, எவ்வளோ பர்சன்டேஜ் விளையுது, ஜிடிபியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, இது எல்லா டீட்டெயிலுமே ஒரு டைம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டாலே போதும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரீகால் பண்ணிடலாம். இது மட்டும்தான் வந்து உங்களை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்தில் நான் எல்லாமே வந்து ரூட் எல்லாமே போட்டு வச்சுருப்பேன், எந்தெந்த ரூட்டில் என்னென்ன தூரம் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து தங்க நாற்கரை சாலை இருக்கும், அதில் வந்து டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, அந்த டிஸ்டன்ஸையும் எழுதியிருக்கேன். விரைவு சாலைகள் இருக்கும், அதையும் எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் டு ரைட்டும், அதாவது லெஃப்ட் டு ரைட் மீன்ஸ் வந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டும் நார்த்லேருந்து சவுத்தும் வர்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் எழுதி வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரயில்வே சம்மந்தமான சில ஃபேக்டெல்லாம் இருக்கும், அந்த ஃபேக்டெல்லாம் எழுதி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே ஜோன்ஸு, இந்த டைரெக்ஷன் போட்டு அந்த டைரெக்ஷனில் பிரித்து எழுதி வச்சுருக்கேன். இது வந்து மேலே நார்த்துன்னு பார்த்திங்கன்னா டெல்லி, கீழே பார்த்திங்க அப்படின்னா சவுத்தில் சென்னை, அதுக்கப்புறம் வெஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மும்பை சர்ச் கேட்டு, அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து கொல்கத்தா. அதே மாதிரி வந்துட்டு நார்த் ஈஸ்ட்டு, நார்த் வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு கொடுத்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நீர்வழி, கப்பல் கட்டும் தளம், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ட்டு. நமக்கு வந்து ஒரு 13 ஃபோர்ட் இருக்கும். லெஃப்ட்டில் எத்தனை இருக்குது, ரைட்டில் எத்தனை இருக்குது, சிறிய போர்ட்டுகள், சிறிய துறைமுகங்கள் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வாட்டர்வேஸ் வந்து என்னென்ன இருக்குது. வாட்டர்வேஸ் வந்து நம்ம புக்கில் ஒரு 3 தான் இருக்கும், அது இல்லாமல் 12th புக்கில் சம்திங் வந்து ஒரு 2 இருக்கும். நமக்கு வந்து 10th புக்கில் இருக்கிற வரைக்குமே பார்த்துக்கிட்டா போதும். இது வந்து விமான போக்குவரத்து, அதாவது ஏர்போர்ட்டு, எங்கெங்கே என்னென்ன ஏர்போர்ட் இருக்குது அப்படின்ட்டு ஒரு பேசிக்காக இருக்கிற ஏர்போர்ட்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய ஏர்போர்ட் இருக்குது, பட் இருந்தாலும் வந்துட்டு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஏர்போர்ட் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து வந்து தகவல் தொடர்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மக்களியல். அதுக்கு வந்து நம்ம 2011 சென்சஸ் வந்து பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் எழுதி வச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து அதே தான், அவ்வளோதான். இது வந்து தமிழ்நாடுடைய டீட்டெயில்ஸ், தமிழ்நாடுடைய மக்கள் தொகை அடர்த்தி என்ன, அவங்களுடைய செக்ஸ் ரேஷியோ என்ன, அதுக்கப்புறம் வந்து லிட்ரஸி என்ன, டென்சிட்டி என்ன, இது எல்லாமே வந்துட்டு நான் எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து இனம், மொழிக்குழுக்கள், முக்கிய பழங்குடியினர், இது எல்லாமே வந்து எழுதியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கடைசியாக வந்துட்டு இயற்கை பேரிடர் வந்து இயற்கை பேரிடர் இருக்கும். இதில் வந்து என்னென்ன இயற்கை பேரிடர் இருக்குது, இது வந்து பூகம்பம், எங்கெங்கே பூகம்பம் ஏற்படுது, நிலநடுக்கம் ஏற்படுது அப்படின்ற மாதிரி கொடுத்து வச்சுருப்பேன், எந்தெந்த ஸ்டேட் எந்தெந்த இதில் வருதுன்னு. அவ்வளோதான். மேக்ஸிமம் ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டாலே நம்ம இதை வந்து ரீகால் பண்ணிட்டாலே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடுடைய அந்த 6வது யூனிட் 7வது யூனிட்டில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை நான் தனியாக வந்து எடுத்து வச்சுருப்பேன். முன்னாடி வந்து இடம் இல்லாதனால நான் பின்னாடி வந்து எடுத்து வச்சுருப்பேன். இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஜாகிரபி நோட்ஸை எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு டைம் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கடுத்து கண்டினியூஸாக எந்த எக்ஸாம் வந்தாலுமே நீங்கள் அதுக்கு நிறைய டைம் கொடுத்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நோட்ஸை படித்தாலே உங்களுக்கு வந்து போதுமான கேள்விகளை வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம். அதனால் வந்து இந்த மாதிரி நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுத்து நல்லா ரீகால் பண்ணுங்கள். இந்த நோட்ஸ் வச்சு தான் நம்ம கடைசியில் படிக்க முடியும். கடைசியில் நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளால் கேள்விகள் போட முடியும். ஸ்டார்டிங்கில் யார் வேணால் படிச்சிருவாங்க புக்கை வச்சு. இப்போ ஏன்னா நிறைய டைம் இருக்குது, உங்களுக்கு வந்து டைம் இருக்கிறதுனால படிக்க முடியும். ஆனால் கடைசியில் நோட்ஸ் இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நான் ரெகுலராக கண்டினியூஸாக வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா இது வந்து அடுத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய நோட்ஸை பார்க்கும்போது மேபி அவங்களும் இந்த மாதிரி எடுக்கலாம் இல்லையா, அவங்களும் படிக்கிறதுக்கு, ஜாப் வாங்குறதுக்கு நம்ம நோட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால் வந்து லைக் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.